தனம் கதிரேசனோட சேர்ந்து வாழ்றது ரொம்பவே சரியானது தான் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. தனம் வெளுத்த வெளில இங்கே ராதிகா அப்படியே பேய் அடித்த மாதிரி ரூமில் உட்காந்துருக்குறாங்க. இங்கே வாசகி இருந்துக்கிட்டு என்ன இந்த ராதிகா ஆளையும் காணா அட்ரஸையும் காணா, நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இந்த வீட்டை விட்டு ஒரு வேளை போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் ராதிகா ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த டைமில் ராதிகா அப்படியே வந்து சிலையாட்டம் உட்காந்துருக்குறாங்க. வாசிக்கு இருந்துக்கிட்டு ராதிகா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க. ஏ ராதிகா என்னடி ஆச்சு, ரூம்குள்ளே அப்படி எவ்வளோ நேரம் தான் இருப்ப, நான் கூட நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ராதிகா எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து உட்காந்துருக்குறாங்க. வாசிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன இந்த ராதிகா பேய் அடித்த மாதிரி உட்காந்துருக்குறா, நம்ம பேசுகிறத கூட காதில் வாங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு வாசிகி ராதிகாவை பிடிச்சி அப்படியே உழுக்கிறாங்க. அப்புறம் தான் ராதிகா சுயநினைவுக்கு வராங்க. என்னடி ராதிகா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாசிகை கேட்கும்போது ராதிகா ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை அந்த தனம் என்னை அடிச்சிட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வாசுகிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடி சொல்கிற, எதுவும் கனவு எதுவும் கண்டையா, உன்னை எப்படி அந்த தனம் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் எதுவும் கனவு காணலை, அவள் உண்மையாகவே என்னை அடிச்சிட்டா, இங்கே பாருங்கள் என் கன்னத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. கன்னத்தை வாசுகி பார்த்துட்டு அடா ஆமாம் அப்படியே கைத்தடம் அப்படியே பதிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வலிக்குது அந்த தனத்துக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை இப்படியே அடிச்சிருப்பா, என்னெல்லாம் பேசினா தெரியுங்களா, கதிரேசன் மாமா அவளுக்கு தான் சொந்தமா விட்டே தரமாட்டாள எனக்கு, எப்படி புள்ளப்பூச்சி மாதிரி இருந்தா வாயை மூடிக்கிட்டு இப்போது எம்பூட்டு பேச்சு பேசி என்னை அடிச்சிட்டு போனான் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்பவும் கோவத்தோட அப்படியே ரொம்பவே பரிதாபமாக வந்து சொல்கிறாங்க. வாசிக்கு இருந்துக்கிட்டு நீ வாடி ராதிகா, நான் அவகிட்ட போயிட்டு கேட்குறேன் உன்னை எப்படி அவள் அடிக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வாசிக்கு வெளியே வராங்க. ராதிகா அத்தை வேணாம் அத்தை, எனக்கு அந்த தனத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது, எவ்வளோ கோவத்தோடு இருந்தா தெரியுமா, அவளை பார்க்குறதுக்கு அப்படியே பத்திரகாளியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, என்னை மறுபடியும் அவகிட்ட கூட்டிகிட்டு போகாதீங்க, என்னை அவள் அடித்தே கொன்னாலும் கொன்றுவா, ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஏய் ராதிகா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, வாயை மூடிட்டு அமைதியவா, நான் இருக்கும்போது அவள் என் முன்னாடியே உன் மேலே கை வச்சுடுவாளா, இன்னைக்கு அவளை நான் உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ராதிகா ரொம்பவே பயத்தோடு தான் போகிறாங்க. ருக்மணி அம்மா தனம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வாசிகி வந்து இங்கே ரொம்பவே அதிகாரமாக வந்து பேசுகிறாங்க. ஏண்டி தனம், உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்து இருந்தால் என் அண்ணன் பொண்ணை அடிப்ப பாரு, ராதிகா கண்ணமே செவந்து போயிருக்குது, அவ்வளோ திமிரா உனக்கு, எல்லாம் இந்த ருக்மணி கொடுக்குற தைரியத்தினால தானே இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக வந்து பேசுகிறாங்க. தனம் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. வாசிகி வந்து ஏ ராதிகா உன்னை அடித்தால, நீ இப்போ அவளை அடி, நான் இருக்கேல போ தைரியமாக அடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ராதிகாவும் பார்த்தீங்கன்னா வாசிகி இருக்கிற தைரியத்தினால இங்கே நம்ம தனத்தை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. ஓங்கின கையை அப்படியே நம்ம தனம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திருகி அப்படியே தள்ளி விட்டுறாங்க. ராதிகா போயிட்டு வாசிகி மேலே விழுந்து 2 பேருமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. பாருங்க தன்னை அப்போவே சொன்னேன்ல, அவளுக்கு இப்போது ரொம்பவே தைரியம் வந்துருச்சு, அதனால தான் அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 பேரும் எழுந்திருக்க முடியாமல் எழுந்து வாசுகி போயிட்டு தனத்தை அடிக்க போகிறாங்க. தனம் அப்போ வாசுகி கையவும் பிடிச்சிடுறாங்க. பெரியவங்கன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்கிறேன், அதுவும் நீங்கள் கதிரோட அம்மான்னு சொல்லிட்டு தான் நான் வாயை மூடிட்டு உங்கள் விஷயத்தில் அமைதியாக இருக்கிறேன், அதுக்காக நீங்கள் இந்த ராதிகா கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிங்கன்னா அதை நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன், அவளுக்கு விட்ட அடியை உங்களுக்கு விட நான் கொஞ்சம் கூட தயங்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் பார்த்தீங்கன்னா பொழந்து கட்டுறாங்க வாசுகியை. தனம் இப்படியெல்லாம் பேசுகிறத கேட்ட வாசுகிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் எதுவுமே பேச முடியலை. இங்கே நம்ம ருக்மணி அம்மா இருந்துக்கிட்டு தனத்தை பாராட்டுறாங்க. இங்கே பாரு தனம், இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நீ இப்படி தான் இனிமேல் இருக்கணும், உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கணுன்னா இந்த ராதிகாவை முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம தனம் இருந்துக்கிட்டு ராதிகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் இன்றைக்கே கிளம்புறேன் தேனிலவுக்கு கதிரேசன் கூட, நான் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அதை மீறி இந்த வீட்டில் நீ இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே ராதிகா அப்படியே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் தான் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. சரிங்க கதிர் வந்துடுவார்
அவருக்காக நானே வந்து சமைக்கிறேன். நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. தனம் கிச்சனுக்கு போயிட்டு இங்கே கதிருக்காக வந்து சமைக்க ஆரம்பிச்சுறாங்க. இங்கே தனத்தோட மாற்றம் நம்ம ருக்மணிக்கு ரொம்பவே சந்தோஷம். மரகதம் இருந்துக்கிட்டு, அக்கா இது நம்ம தானம்மா அக்கா, இவ்வளோ சேஞ்ச் ஆயிருச்சேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. தனம் இனிமே இப்படிதான்க்கா இருக்கணும். அப்படிதான் இந்த வீட்டில் இருக்கிற கேடுகட்ட ஜென்மங்கள்லாம் வழிக்கு வருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதமும் வந்து பேசுகிறாங்க. இங்கே ருக்மணி போயிட்டு வாசுகி கிட்டேயும் ராதிகா கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. ஏய் ராதிகா, என்ன தனம் சொன்னது புரிஞ்சதில்ல? இன்னைக்கே தனம் வந்து ஹனிமூனுக்கு கிளம்புறா. போயிட்டு அவ வீட்டுக்கு வரும்போது நீ வீட்டில் இருந்தேன்னா அவ என்ன பண்ணுவானே தெரியாது. அவளோட சுயரூபத்தை பார்த்துட்டேல, அவ நான் சொன்னாலே நீ கேட்க மாட்டா. அவ வாழ்க்கையை அவ வந்து கைப்பற்றிக்க என்ன வேணாலுமே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே வாசுகி அப்படியே ரொம்பவே முறைச்சிக்கிட்டு ருக்மணியை கிட்ட வந்து பேசுகிறாங்க. உன்னை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனாதான் இந்த தனத்தோட ஆட்டம் வந்து முடிவுக்கு வரும். அவளை நல்லா உசுப்பேத்தி விட்டு அவளை இந்தளவுக்கு நீ மாற்றிட்டேல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இப்போவும் நீங்கள் திருந்த மாட்டேங்கள, இனி என் தனம் என்னெல்லாம் பண்ண போகிறாளோ தெரியலை. அதை நான் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறேன். இனி வந்து நான் களத்தில் இறங்க மாட்டேன். என் பொண்ணு மற்ற விஷயங்களெல்லாம் பார்த்துக்குவா. அப்படியே அவள் பண்ணுற டார்ச்சரில் ராதிகா போனதுக்கப்புறம் நீங்களும் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ருக்மணி அம்மா செம்ம கெத்தா அப்படியே நக்கலாக பேசிட்டு போகிறாங்க. இங்கே வாசுகி இருந்துக்கிட்டு அப்படியே பயங்கர கோவத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. ராதிகா கிட்ட அப்பையும் பார்த்தீங்கன்னா வாசுகி வந்து அப்படியே நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. ஏ ராதிகா, அவங்க பண்ணுறதெல்லாம் நினச்சி நீ பயந்துராத. அத்தை இருக்கையில் உனக்கு ஆதரவா? அத்தை வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரியே கதிரேசனோட உன்னை சேர்த்து வைப்பேன், என்னை நம்பு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியே திரும்பி ராதிகா வாசுகி அப்படியே முறைக்கிறாங்க. அப்படியே பார்க்குற பார்வையிலே பார்த்திங்கன்னா வாசுகி அப்படியே எரிக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. என்னடி கண்ணாலேயே என்னை எரிச்சிருவ போலையே, நீ பார்க்குற பார்வையை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இன்னுமா உனக்கு புரியலை? உன்னை நான் நம்புறது பயங்கர வேஸ்ட்டு. இனி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதை நீ பொறுத்திருந்து பாரு. என்னவே அந்த தனம் வந்து அடிச்சிட்டால, அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருந்தாத ராதிகா பார்த்தீங்கன்னா தனத்தை பழி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் வீட்டுக்கு வந்ததுமே தனம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கவனிக்கிறாங்க. இங்கே கதிரேசனுக்கே வந்து இது தனமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குது. என்ன தனமா இன்னைக்கு இவ்வளோ சமைச்சிருக்கிறீங்க, எல்லாம் எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எல்லாமே உங்களுக்காக தான், எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது தானே நான் சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம கதிர் சாப்பிட்டுட்டு தனமா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ருக்மணி அம்மா பார்த்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாசுகி ராதிகா வராங்க கரெக்டாக அந்த டைமில். இங்கே ராதிகாவை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் இருந்துக்கிட்டு இப்படி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா எப்படி, நல்லா நல்லா அள்ளி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனமே அவங்க கையால் நம்ம கதிருக்கு வந்து ஊட்டி விட்றாங்க. கதிருக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியலை. தனம் இப்படி நம்மளை கவனிச்சுக்கிறாங்களே, இத்தனை நாள் இந்தளவுக்கு நம்ம தனம் வந்து நம்மளை பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. தனமா, என்ன தனமா இப்படி பண்ணுறீங்களே, உங்களுக்கு நான் ஊட்டி விட்றேன், உட்காருங்க. நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, நீங்கள் இதுக்காக இவ்வளோ வேலையை பார்த்தீங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா என்னம்மா, ஏன் இப்படி நீங்கள் தனத்தை வந்து வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க? அவங்க ஆல்ரெடி அடிபட்டு இருக்கிறாங்க, அதோடையா இத்தனையும் சமைச்சாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம தனம் இருந்துக்கிட்டு, எதுக்காக நீங்கள் அத்தையை திட்டுறீங்க? நான் தான் உங்களுக்காக சமைக்கிறேன்னு சொன்னேன், அதனால தான். சரி, சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எங்கே தனமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தனம் இருந்துக்கிட்டு, நம்ம வந்து ஊட்டிக்கு தான் போக போகிறோம். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நம்ம எங்கேயுமே வெளியே போகலையில, நம்ம தேனிலவுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம தனத்தோட இந்த மாற்றம் நம்ம கதிருக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது, ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருக்குது. தனமா, இதெல்லாம் கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. உடனே தனம் இருந்துக்கிட்டு அப்படியே கதிர் கையை பிடிச்சி கிள்றாங்க. வழியில் கதிர் கத்துறாங்க. தனமா, என்ன தனமா இப்படி என்ன சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணிட்டு இப்படி நீங்கள் கிள்ளி வைக்கிறீங்களே,
வலிக்குது, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கதிர் நீங்கள் தானே இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க, அதனால தான் இது இப்போ தெரியுதா, எல்லாம் வந்து நடக்கிறது எல்லாம் நிஜம்தான். சரி டைம் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனமும் கதிரும் பார்த்திங்கன்னா கிளம்பி வராங்க. இங்கே ராதிகாவுக்கு அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. வாசுகியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாங்க. அத்தை அவங்க தேனிலவுக்கும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, எதனாலும் செஞ்சு கெடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வாசுகி ஒரு திட்டம் போடுறாங்க. கரெக்டாக நம்ம தனம் கதிர் சொல்லிட்டு கிளம்ப போகிற டைமில் வாசுகி அப்படியே நெஞ்சை பிடிச்சி தரையில் விழுந்துடுறாங்க. கதிர் நெஞ்சு வலிக்குதுடா, அம்மா விட்டுட்டு எங்கேயும் போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ருக்மணி அம்மா தனத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாவே புரிஞ்சிடுது. இவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருக்மணி அம்மா இருந்துக்கிட்டு, கதிர் தம்பி டைம் ஆயிடுச்சு நீங்கள் போங்க, நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி நெஞ்சிலே போயிட்டு கை வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சும்மா கும்மாங்குத்து குத்துறாங்க. வாசுகி வழியில் துடிக்கிறாங்க. ருக்மணி என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா உனக்கு, எதுக்காக இப்படி குத்துற, இப்படி குத்துனா சரியாயிடும் உங்கள் நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை என்னை நீ மொத்தமாக கொல்றதுக்கு தான் நீ திட்டம் போட்டுருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்கள் நடிப்புக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை என்ன, அதான் உங்கள் பையன் கிளம்பியாச்சு, இனி நீங்கள் என்ன நடித்தாலும் ஒரு வேலையும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே வாசுகியும் ராதிகாவும் அப்படி பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்தாப்புல வந்து இருக்கிறாங்க. நம்ம ருக்மணி பார்த்தீங்கன்னா தனம் இனி வந்து கதிரேசன் தம்பியோட சந்தோஷமாக வாழணும், இப்போ அவள் எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.